today's special mushroom pepper fry. அது எப்படி சமைக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள்: ஒரு வெங்காயம் எடுத்துங்க, சிறுசா அரிஞ்சிங்க. பட்டர் மஷ்ரூம் 400 கிராம். ஆயிஸ்டர் மஷ்ரூம் ஒரு 100 கிராம் எடுத்துங்க. 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட், 3 ட்ரை சில்லி, கறி லீஃப் 1 எடுத்துங்க. ஸ்ப்ரிங் அனியன் சிறுசாக வெட்டிச்சிங்க. 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் எடுத்துச்சிங்க. பிளாக் பெப்பர் 2 டீஸ்பூன், சின்ன சீரகம் 2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் பெரிய சீரகம். இது வந்து நம்ம மசாலாவை அரைக்க போகிறோம், தனி எடுத்துச்சிங்க. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பை வைங்க. சூடான பிற்பாடு நம்ம தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு தாளிப்போம். ட்ரை சில்லி அண்ட் கறி லீஃப் அதையும் ஆட் பண்ணிக்குவோம். ஜிஞ்சர் garlic பேஸ்ட் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு அதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். நல்லா வதங்கின பிற்பாடு நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலா பவுடரை போட்டுக்கலாம். அதாவது ஒரு மிளகாத்தூள், கொரியாண்டர் பவுடர் அண்ட் மஞ்சத்தூள், இதெல்லாம் மூணு மசாலையும் போட்டு நல்லா தாளிப்போம். அதுலேயும் நிறம் மாறின பிற்பாடு நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை போடுவோம். அந்த இன்க்ரீடியன்ஸ் அது 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்குவோம், அடி பிடிக்காத அளவுக்கு போட்டு இதுலேயே நல்லா தாளிப்போம். ஸோ நல்லா மிக்ஸ் ஆச்சு. லேசாக தண்ணி ஊற்றிக்குவோம் கொதிக்கிறதுக்காக. நல்லா கொதி வந்திருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம பட்டர் மஷ்ரூம் போட்டுக்குவோம். ஒய்ஸ்டர் மஷ்ரூம் இப்போ போட வேணால் கடைசியாக போட்டுக்குவோம். அது கொஞ்சம் நேரத்துலேயே வந்துடும். எனக்கு அது ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால நம்ம பட்டர் மஷ்ரூம் போட்டு கொஞ்சம் குக் பண்ணுவோம். சால்ட் போட்டுக்கலாம் தேவையான அளவு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா வேக விடுவோம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த மஷ்ரூம் நல்லா வந்திருக்கும். இந்த டைமில் நம்ம ஆயிஸ்டர் மஷ்ரூமை ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுவோம். நம்ம இந்த மஷ்ரூம் போட்ட உடனே இருக்கிற தண்ணிலாம் வந்து வற்றிடும் பாருங்களேன். அந்த மஷ்ரூம் வந்து இழுத்துக்கும். ஸோ அவ்வளோ தண்ணி இருக்காது. நம்ம நல்லா கிளறி விட்ட பிற்பாடு ஒரு 2 மினிட் மூடிப்போம் மஷ்ரூம் குக் பண்ணுறதுக்கு. இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. எடுத்துட்டு கொஞ்சம் கிளறி விடலாம். மஷ்ரூம் எல்லாம் நல்லா செட்டில் டவுன் பண்ணிச்சு, நல்லா குக் ஆயிடுச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றிக்குவோம். 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்குவோம் டேஸ்ட்காக. இது வந்து ஆப்ஷனல், போட்டிங்கன்னா நல்லா ருசியாக இருக்கும். ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஸோ தேங்காய் பால் ஊற்றின பிற்பாடு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. நம்ம பேலன்ஸ் அரைச்சி வச்ச மசாலா தூளியும் நம்ம போட்டுக்கிறோம். போட்டு மிக்ஸ் பண்ணி விடுறோம். ஸ்ப்ரிங் அனியன் போட்டுக்குவோம் கடைசியாக. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
Love you all. Take care. Bye bye. Happy cooking.